வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய வாட்டர்மார்க் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த வாட்டர்மார்க்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர்மார்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைவசிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் கண்டென்ட்டை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, இது உங்களுடைய கண்டென்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக தான் வாட்டர்மார்க் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டுக்கு பின்னாடி ஃபேடடாக அப்படியே தெரியும். அதில் அந்த ஓனருடைய லோகோவாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், லைக் கான்ஃபிடென்ஷியல் அந்த மாதிரிலாம். இப்போ உங்களுடைய பேங்க் பாஸ்புக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் உங்கள் பேங்க்குடைய லோகோ இருக்கும். அதெல்லாம் தான் வாட்டர் மார்க். ஸோ இப்போ அப்படிப்பட்ட வாட்டர் மார்க்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈக்குவல் டு ரேண்டன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் வரும்னு. அந்த ஷார்ட்கட்டில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு டிப் சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட்டில் அந்த பேரந்திசிஸ்குள்ளே நீங்கள் 2 நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். கமா போட்டு நீங்கள் கொடுக்குற செகண்ட் நம்பர் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் எத்தனை லைன்ஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணும். இப்போ நான் 8,4ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 பேராகிராஃப்ஸ் வித் 4 லைன்ஸ் வரும். ஓகே, இப்போ நமக்கு ரேண்டமாக 8 பேராகிராஃப்ஸ் ஆஃப் 4 லைன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வாட்டர் மார்க் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, டிசைன் டேப்பில் போயிட்டு வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4 டிஃபால்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கான்ஃபிடென்ஷியல், டூ நாட் காப்பிலாம். இதில் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே கஸ்டம் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த கஸ்டம் வாட்டர் மார்க் செக்ஷனில் 2 இருக்கும். பிக்சர் வாட்டர் மார்க், டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்னு 2 இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்னா என்னன்னு சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லாங்குவேஜ், டெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்குங்க. இப்போ நான் சும்மா மை கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டயக்னல், ஹரிசாண்டல் அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். செமி டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எனேபிள் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எதுக்காக நான் பின்னாடி சொல்கிறேன். டயக்னலில் வச்சு அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் மார்க் அப்ளை பண்ணிட்டோம். பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தோம்னா கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ வரும். இப்படி தான் நம்மளுடைய அவுட்புட் இருக்கும் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வாட்டர் மார்க். இப்போ நான் எகெயின் வாட்டர் மார்க் செக்ஷனில் போயிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க்கில் டயக்னலுக்கு பதிலாக இந்த தடவை ஹரிசாண்டல்னு கொடுத்து அப்ளை பண்ணுறேன். ஹரிசாண்டல் வாட்டர் மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூவில் ஓகே இப்படி நேராக இருக்கு இல்லையா. இப்போ நான் எகெயின் வாட்டர் மார்க் செக்ஷனில் போயிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க்கில் இந்த செமி டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்றது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அந்த டிக்கை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் கொடுத்துருக்கிறதுனால இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்போஸ் நீங்கள் ஒரு பிளாக் கலர், ரெட் கலர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த செமி டிரான்ஸ்பேரண்ட்டை சப்போஸ் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஃபேடடாக தெரியாமல் உங்களுடைய டெக்ஸ்ட்டே மறைச்சிரும். இப்போ நான் ஒரு ரெட் கலர் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்கள் டெக்ஸ்ட்டையே அப்படியே மறைச்சிரும். இப்போ உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டே உங்களால் படிக்க முடியாது. இதே நீங்கள் அந்த வாட்டர் மார்க்கில் செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட்டை உங்களால் படிக்க முடியும். பிகாஸ் உங்களுடைய வாட்டர் மார்க் ஃபேடடாக தான் அப்ளை ஆகிருக்கும், டிம்மாக தான் தெரியும். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதுக்கு தான் நம்ம செமி டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஷனை கண்டிப்பாக மறக்காமல் எனேபிள் பண்ணிடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் வாட்டர் மார்க் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சரில் உங்களுக்கு என்ன பிக்சர் பின்னாடி வரணுமோ அந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோகோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் வாஷ் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிளில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிக்சர் சூஸ் பண்ணீங்களோ அந்த பிக்சர் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் பேக்ரவுண்டில் அப்ளை ஆயிடுச்சு. பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியுது இல்லையா. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா 2 பேராகிராஃப் நம்ம டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் பேஜாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சைஸ் என்னவோ அது அப்ளை ஆகிருக்கு. அந்த சைஸ்லேருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னா அந்த வாட்டர் மார்க் ஆப்ஷனில் போயிட்டு சைஸில் 50% அப்படின்னு கொடுத்தோன்னா எப்படி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ எகெயின் 100, 150. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
உங்கள் கம்பெனிக்குன்னு ஏதாவது லோகோலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் மார்க்கில் போய் அந்த வாஷ் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மறைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுடைய இமேஜ் வந்து பிளாக் கலர்லேயோ ப்ரௌன்லேயோ இருந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் எப்படி செமி டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்களோ அதே மாதிரி பிக்சரில் வாஷ் அவுட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வாஷ் அவுட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணால் அந்த லோகோ வந்து ஃபேடடாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் உங்களுடைய டாக்குமெண்ட் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு எந்த வாட்டர் மார்க்குமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாட்டர் மார்க் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரிமூவ் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஒரு வாட்டர் மார்க் செட் பண்ணிக்கிறேன். நம்ம டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு வந்து மை டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்டர் மார்க் செட் பண்ணிட்டோம். பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. இப்போ வாட்டர் மார்க் செட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அதை இந்த ஃபைலில் நம்ம பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா வேர்ட் ஃபைலாகவே இருந்துச்சு அப்படின்னா அதை யார் வேணாலும் ஈஸியாக அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த வேர்டை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜம்சர், ஐ லவ் பிடிஎஃப், ஸ்மால் பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆஃப்லைன்லேயே வேர்ட் டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு mswordலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஸ் கொடுக்காதீங்க, F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 வந்து சேவர்ஸ்க்கான ஷார்ட்கட். இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், வாட்டர் மார்க் டுட்டோரியல். ஓகே, கீழே சேவர்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டைப்பை கிளிக் பண்ணி பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப்னு இருக்கா, அந்த பிடிஎஃப் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் ஆகிரும். எந்த ஒரு ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைன்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய டெக்ஸ்ட், நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து வாட்டர் மார்க் வச்சு வந்துருச்சு. தட்ஸ் இட். இப்படி தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.